Welcome, Alpha. Speak to you from Chikmagalur in the coffee plantation state, district called Chikmagalur in Karnataka. We had a lovely meeting. A lot of pastors came and we were able to at least ordinate 50 pastors and evangelists. May God bless it. இப்போ நம்ம யோபு 21ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பார்ப்போம். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்போதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியறலும் உமது வழிகளை அறிய விரும்புவோம்னா விருப்பமே இல்லை உங்களை பற்றி அறியறதுக்கு. சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டுடே இன் த வேர்ல்டு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற காரியம்தான். யார் கடவுள்? அவரை சேவிப்பதனால் எனக்கு என்ன பலன்? ஒரு துன்மார்க்கனை பார்த்தா தழைச்சி போயிடுறான், அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். இது மாதிரி நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே யோபுவோட வாயிலேருந்து வரதை பார்த்துருக்கோம். இதுதான் எக்ஸாக்ட் மீனிங் நம்ம பேசுறது. இது அந்த காலத்தில் எல்லாரும் பேசியிருக்காங்க. இது புதுசாக ஒன்றும் பேசல, எல்லா மக்களும் பேசுகிறாங்க. சர்வவல்லவரை நம்ம சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. எப்பவுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் கையில் இராது. இதுதான் நம்ம பண்ணோம். ஸோ கையில் இராது. துன்மார்க்கின் ஆலோசனை எனக்கு தூரம். பாருங்க, இந்த இடத்துல அவன் எவ்வளோ அடிப்பட்டாலும் சரி, யோபு சொல்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. அவர்களுடைய ஆலோசனை நான் கேட்க மாட்டேன், தேவனுடைய வழியில் நடப்பேன். அப்புறம் சடிதியில் அவங்க நாசமாயிடுவாங்க. ஆக்சுவலாக நல்லதாக இருப்பான், பெரிய ஆளை பார்ப்பான். இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் வரேன். அதுலேயும் நல்லா இருக்கும். பெருசாக நாம் சம்பாரித்தேன், இப்படி பண்ணேன், அது செய்தேன், இது செய்தேன். பட் அகெயின் 1 minute they'll be gone. அப்போ எங்கே போகும் அதெல்லாம்? That's the reason we are telling, go to God and go to Jesus Christ. And He is the only source and total supply for us. Yes, God will give us, கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் அது நாம் அவர் வழியில் போகிறது. அவர் நம்ம நியமித்திருக்க ஓட்டத்தை நாம் ஓடுவது. அது மாதிரி ஓடும்போது நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும். அதில் வெற்றிகரமாக ஜீவிப்போம். அதுலேயும் இது வந்தாலும் அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தாங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போகணும். இந்த மாதிரி போனால் நம்ம நிற்க முடியாது, தோற்று போயிடுவோம். அதான் இந்த வசனம் சொல்லுது. பாருங்க, இந்த இடத்துல 17வது வசனத்தில் போட்டிருக்கு, எத்தனை சழுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கும் துரும்பை போலவும் பெருங்காற்றை பறக்கடிக்கிற பதவை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். இதை வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பிஃபோர் வி டாக் அபவுட் த லார்ட் காட், எங்கே போகுதுன்னா, ஒரு மனுஷன் நல்லா எல்லாம் பண்ணி வச்சுருப்பான். அது போய் எங்கே உட்காரும்? அவன் பிள்ளைக்கு உட்காரும். அது அவன் புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பார். பாடம் சொல்லிக் கொடுக்குறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். அப்போ அவன் வேதனை பட வைப்பார். இதுதான் யோபு சொல்றது. அதனால அவன் அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வவல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். இப்போ இஃப் காட் இஸ் நாட் ஜட்ஜிங், he is not God, first of all, and he is not a king. If it all be called God, we have to recognize that he is the king and also God. அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது, அதாவது லைஃப் ஷார்டன் ஆகும்போது, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அறியலாம்னா,
ஒரு ஆள் உலகத்துக்கு வரும்போது அவர் டிசைன் பண்ணிடுறாரு இவ்வளோ வயசு. நான் இது சில காரியங்களை சொல்லலாம், ஆவிக்குரிய காரியங்களை அது சொன்னால் உங்களுக்கு புரியாது, நிறைய பேருக்கு அது புரியாது. விச் த ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பிளைன் டு மீ. ஒரு ஜெனரேஷனுக்கே கொடுத்துருவார் இத்தனை இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது. இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது. அது என்ன பார்ப்போம்னா, அப்போ இதெல்லாம் நான் தனியாக இருக்கும்போது விளக்கி சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. இட்ஸ் டிஃபிகல்ட் ப்ராசஸ். இப்போ ஒரு ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இது யூ கேன் certain things, I don't want to tell that. Okay. அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? அதாவது அவன் ஒருத்தன் நல்லா இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நல்லா பெருசாகிட்டோம், கொள்ளை அடிச்சிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், நம்ம தவறான வழிகளில் பண்ணோம், கத்தருடைய வழிகளில் நம்ம கொள்ளாடும் போது நிறைய சேர்த்துருப்பான். சட்டுன்னு அவனுடைய பிள்ளைகள் குறுக்கப்படும். அவனுடைய வாழ்க்கை குறுக்கப்பட்டு அவன் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படும் போது அது கத்தர் அவன் மேலே விடும்போது அவன் அப்போ வேதனைப்படுவான், ஏன் நான் சர்வவல்லவருடைய வழியை பின்பற்றிருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். நீங்களும் வீட்டில் சென்று படிங்க. அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு விருப்பம் என்ன? உயர்ந்தவரை உயர்ந்தவரை இது ஐ திங்க் ரிசரக்டட் பீப்புள். நியாயத்திருக்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாராலும். தேவனுக்கு அறிவுரை நம்ம சொல்ல முடியாது. we are not that big. அவன் ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலன் உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய பால் பாத்திரங்கள் எல்லாம் பாலால் நிரம்பி இருக்குது, எல்லாம் இருக்குது, அது புஷ்டியா இருக்குது, எல்லாம் இருக்கும். பார்த்தா வேற ஒருத்த அவன் சாப்பிட்டு போயிடுவான். இதுவும் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கையில் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அது வேதனை கூட்ட மாட்டார். நம்ம எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். why God is not taking action against others னு நம்ம பேச வேணாம். He will take it in appropriate time. Everything will be done in appropriate time. He is there. He is still ruling. He is in control of the world, and he is reigning even today. May God bless you and prosper you. இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு. ஈவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரியவன் ஒரு பெரிய இது தேவனோடு இருக்கிற மனுஷன் செத்தானும் சரி, தன்னை பெரிய ஆள் சொல்லிக்கிறவன் செத்தானும் சரி, படுக்க போகிறது ஒரே கோழியில் தான், ஒரே இடத்துல தான். இந்த காரியத்தை நல்லா உணர்ந்திருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இதை ஒரு மாதிரி எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. இது என் மனசில் தொட்டது. இந்த வசனங்களை வாசித்து கொண்டு இருக்கிறேன், அவைகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் அதிகமாக தேவனை பற்றி நம்ம இந்த வருஷத்தில் என்ன படிச்சிருக்கோம்னா, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு, இயேசுவை பற்றி அறிகிற அறிவு. இது 2 நாள் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போமானால் எல்லா காரியத்துக்கும் வெற்றியாய் முடிக்க நம்மளால் முடியும். இதுதான் நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன்.